இன்னைக்கு சண்டே, அதனால மீன் வாங்க வந்திருக்கோம். வாங்குவோமா? கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மாதம் கழித்து மீன் சாப்பிட போகிறேன். நாங்கள் போன இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலுங்கு. இது நெத்தகல் லொக்கேட் ஆகிருக்குது. பிளேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே வந்து நிறையா விதமான மீன்லாம் இருக்குதுங்க. லோகு, பாறை, கட்லா, ஜிலேபி, அது மாதிரி நிறையா இருக்குது. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்ணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். நிறைய விதமான ஃபிஷ் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வந்து பார்த்தீங்கன்னா 220 rupees விற்கிறாங்க. நீங்கள் நெகோஷியபிள் பண்ணியும் வாங்கிக்கலாம். அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் வீட்டில் போய் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. நானும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நானும் வாஷ் பண்ணேங்க. கிட்டத்தட்ட 3 தடவை வாஷ் பண்ணேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு கீழே வரேன். ஓகேங்களா? அப்பா பாருங்கள், நான் பண்ண வேண்டிய வேலையை எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் மசாலா போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுட்டாங்க. வச்சுட்டு கரெக்டாக கொஞ்சம் நேரம் காஞ்சோடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடோட நாக் அவுட் பண்ணியாச்சு.